டெல்லியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இன்று காலைதான் சென்னையிலிருந்து பயணிகள் விமானம் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்ற அவருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றுதான் 18வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவு பெற்று யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுதக்கூடிய நிலையில் மத்தியில் ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற சிக்கல் நிலவுகிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடுதலாக 37 இடங்கள் தேவைப்படும் நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இன்று மாலையில் கார்கே அவர்களுடைய இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 272 தேவைப்படும் நிலையில் ஆதரவை பெறுவது அடுத்த கட்ட நகர்வு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை குறித்து இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, முக்கிய கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இருக்கக்கூடிய சரத்பவார், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஆம் ஆத்மியின் பகவத் மான் சிங் உட்பட பல்வேறு தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை தான் சென்னையிலிருந்து பயணிகள் விமானம் மூலம் டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்ற அவருக்கு திமுக நிர்வாகிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் இரு கட்சிகளையும் தங்களுடைய கூட்டணிக்கு அழைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இரண்டு கட்சியினுடைய தலைவர்களை கூட்டணிக்கு அழைத்தால்தான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் நிலவரக்கூடிய நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை 16 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்களிலும், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணி 7 இடங்களிலும், லோக் ஜனசக்தி 5 இடங்களிலும், ஜனசேனா 2 என ஒட்டுமொத்தமாக 292 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இரண்டு கட்சிகளையும் தங்களுடைய பக்கம் நிலைநிறுத்த பாஜக தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார்கள். ஆனால் இன்று காலையில் தான் பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அதே நேரம் சந்திரபாபு நாயுடுவும் பிரதமர் மோடி தலைமையிலான நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இரண்டு கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவைப்படும் நிலையில் இது தொடர்பாக ஆலோசிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்றிருக்கிறார்.